ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜிங்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்ஸ் ரெண்டு ஒன்று தான். இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வச்சு நம்ம லோன் வாங்குறதுக்கு பேர் தான் பிளெட்ஜிங்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வச்சு லோன் வாங்குகிறோம். இதே மாதிரி வந்து ஒரு ஒரு அசட்டு, எந்த அசட்டாக இருந்தாலும், நம்மக்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக்கை வச்சு லோன் வாங்குவோம். ஒரு இடம் இருக்குன்னா இடத்த வச்சு லோன் வாங்குவோம். கோல்டு இருக்குதுன்னா கோல்டை வச்சு லோன் வாங்குவோம். அதே மாதிரி ஒரு பேங்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணிட்டு அந்த ஷேர்ஸை வந்து எழுதி கொடுத்துட்டு அதை ஒரு செக்யூரிட்டியாக வச்சு லோன் தருவாங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா, மேஜர் ஷேர் ஹோல்டர், அதாவது கம்பெனியில் ஓனர்ஷிப்பில் இருப்பாங்க இல்லையா. இந்த ஓனர்ஷிப்பில் இருக்கிறவங்க, இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு 50% ஒரு 60% அப்படிங்கிற லெவலில் ஷேர்ஸை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் மேஜராக வந்து ஷேர்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க, ஓனர்ஷிப்பில் இருப்பாங்க. இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அதில் வந்து இப்போ ஒரு 50% வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 20% வந்து பிளெட்ஜ் பண்ணி அதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக 20% ஆஃப் ஷேர்ஸை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொடுத்து பேங்க்கில் வந்து லோன் வாங்குவாங்க. சரிங்களா? அந்த பேங்க் லோன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேங்க் லோன்னு உங்களுக்கு வந்து திரும்ப கம்பெனிக்கு வந்து கேஷாக கிடச்சிரும். சரிங்களா? ஏன்னா ஸ்டாக்காக இருக்கிறத பிளெட்ஜ் பண்ணி அவங்க வந்து கேஷாக வாங்கிக்கிறாங்க. இப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த கம்பெனி இந்த கேஷை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சரிங்களா? ரெண்டு விஷயம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இப்போ வந்து இதனால என்ன பிரச்சனை, நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 100%ல் வந்து 100% ஷேரில் ஒரு 30% வந்து கம்பெனியோட ஷேரை வந்து நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவ்வளோ பை பண்ண முடியாது, அதனால 30% பை பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இப்போது கம்பெனியோட ஷேரை ப்ரொமோட் பண்ண, அதாவது கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு 70% ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா ஷேர்ஸு, அது வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. 30% நீங்கள் பை பண்ணுறீங்க. இந்த 70%ல் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொடுத்து லோன் வாங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனியோட வேல்யூவில், இந்த கம்பெனியோட வேல்யூவில் நீங்கள் 30% வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் ஷேரையும் சேர்த்து வச்சு தான் லோன் வாங்குற மாதிரி. ஏன்னா நீங்கள் ஹோல் கம்பெனியில் 30% வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹோல் கம்பெனியோட லோன்லேயும் நீங்கள் 30% வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் காசு கொடுத்து அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஷேரை வாங்குறீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து கடன் வாங்கியிருக்கு ஒரு பேங்க்ல இருந்து அப்படின்னா அந்த கடனையும் நீங்கள் சேர்த்து வாங்குறீங்கன்னு தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போது அந்த கடனை நாளைக்கு கட்ட முடியலன்னா அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைக்கு போயிடும். பேங்க் வந்து அந்த செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க லோன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணி தான் லோன் வாங்கியிருக்காங்க. அப்போ நாளைக்கு என்ன ஆகும், இந்த பேங்க் வந்து ஒரு இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சு, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் லோனை கட்ட முடியல அப்படின்னா அவங்க அந்த ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ஓனர்ஷிப்புக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து அசட்டை கூட விற்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளோட கம்பெனியோட டோட்டல் வேல்யூவை வச்சு கடன் வாங்கணும் அப்படின்னா அது நாளைக்கு வந்து ரிஸ்கில் போகும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பிளெட்ஜிங் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜிங் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா, அதானி குரூப்புக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அதானி குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, அதானி குரூப்பு அதிகமான லெவரேஜ்டு லோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. என்னென்னா அவங்களோட அதானியோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது, அந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போயிட்டு அந்த ஷேரை பிளட்ஜ் பண்ணி பேங்க் லோன் ஹெவியாக வாங்க வேண்டியது. சரிங்களா? பேங்க் லோன் வந்து ஹெவியாக வாங்கி அந்த லோனை வச்சு இன்னொரு பிஸ்னஸ், அதாவது இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த இயங்குகிற பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இயங்குகிற பிஸ்னஸோட
சேம் ரிலேட்டட் ஃபார்வர்டு இன்டகிரேஷனோ பேக்வர்டு இன்டகிரேஷனோ பண்ணுவாங்க. இப்போ ஃபார்வர்டு இன்டகிரேஷன் பேக்வர்டு இன்டகிரேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து சப்ளையர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒரு அந்த ரா மெட்டீரியல் சப்ளையர் ஒருத்தர் இருப்பார். நான் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி எனக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சேல் பண்ணிடுவேன். இதான் இந்த ஃபேக்ட்ரியோட இயங்குகிற ஃபேக்ட்ரியோட வேலைன்னா, இப்போது இந்த இந்த ஷேரை இந்த கம்பெனியை ஆரம்பித்து இதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போயிட்டு இதை வந்து பேங்க் லோன், அதாவது இந்த ஷேரை ப்ளட்ஜ் பண்ணி பேங்க் லோன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்ளையரோட பிஸ்னஸையும் சேர்த்து அக்யூசியேஷன் பண்ணிடுவாங்க. அக்யூசியேஷன் பண்ணுறது இல்லைன்னா புதுசாக ஆரம்பிக்கிறது. அப்படி பண்ணும்போது பிங்கிற இன்னொரு கம்பெனி தயாராகிரும். அப்போது ஏங்கிற கம்பெனிக்கு இங்கிருந்தே சப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த 2 கம்பெனி ஆயிடுச்சு. அப்போ இதோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், இதோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கம்பெனியை வச்சு இன்னும் பெரிய பேங்க் லோன் வாங்கி அப்போ அப்படியே ஒரு ஒரு நியர் டேர்மில் வந்து ஒரு சின்ன 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 பிஸ்னஸை வந்து நம்ம வாங்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிறது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்புஜா சிமெண்ட், ஏசிசி எல்லாம் வந்து அதானி வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க் லோனோட லெவரேஜ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதோட இந்த கம்பெனியோட எல்லாத்தோட பேங்க் லோன் சேர்த்துனீங்கன்னா கம்பெனியோட ஒர்த்து ஒரு ஒரு 100 கோடி சம்பாதிக்குது அப்படின்னா, கம்பெனி வந்து 100 கோடி சம்பாதிக்குதுன்னா, பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1000 கோடி இருக்கும். ஸோ கரெக்டாக கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு 50 கோடி கரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் அசல் எல்லாம் சேர்த்து கட்டிகிட்டு இருந்தாலுமே இது வந்து ஒரு ரிஸ்க்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த பிஸ்னஸ் எல்லாம் முடங்க ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, இவங்களோட டோட்டல் கம்பெனியுமே விற்றா கூட அந்த லோனை கட்ட முடியாத அளவு சுச்சுவேஷன் கூட போயிடலாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. லெவரேஜ்டு பை அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிஸ் லெவரேஜ் யூஸ் பண்ணி, அதாவது பேங்க் லோனை லெவரேஜாக யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டாக தப்பாங்கிறது அதானி வந்து டேலண்டடாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளால வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்துல வந்து அது ஹை லெவரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அதானிக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த ஃப்யூச்சரில் வந்து, ஆனால் இது வரைக்கும் எதுவும் டிஃபால்ட் ஆகலை. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சரில் கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸ் வந்து கண்ட்ரோலபுளாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அதை நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ப்ரொமோட்டர் பிளெஜிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்காதீங்க. அதை வந்து கவனமாக பார்த்து வாங்கணும்.